பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். God is good. And you're most welcome to the covenant of the day. And today is the 20th June 2025 Friday. வெள்ளிக்கிழமை. அங்கே எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் இருக்கு. ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், சுகம் கொடுக்கிற. He is a healer. When you come by faith and trust Him and believe Him, dear brother and sister, you will see wonders and miracles in your life. அவரை தேடி நீ வரும் பொழுது, உன்னை அர்ப்பணம் செய்யும் பொழுது, கர்த்தர் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார். உன் ஜெபத்தை கேட்பார், உனக்கு பதில் கொடுப்பார். ஆமென். சரி, தொடர்ந்து என்ன நடக்கிறது, மார்க்கு என்ன சொல்லுகிறார் என்றும் ஆவியானவர் நடத்துகிறதை பற்றி பார்ப்போம். யோவான் பேசுகிறார். யோவான் ஸ்நானகன், அவர் இயேசுவுடைய முன் தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், அந்த மேசியா இவர்தான், இந்த இயேசுதான் என்று அவர் அறிக்கை செய்து கொண்டு வருகிறார். ஒன்றும் சொல்லலை. இப்பொழுது அடுத்தது என்ன சம்பவம் நடக்கிறது என்று பார்ப்போம். அது மார்க் 1 அதிகாரம் 9வது வசனம். Mark chapter 1 verse 9. It come to pass in those days that Jesus came from Nazareth of Galilee and was baptized by John in the Jordan. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. ஏறக்குறைய இயேசுவுக்கு 30 வயது. வேதம் சொல்லுகிறது, அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஊழியத்தை ஆரம்பித்தார். இப்பொழுது ஞானஸ்நானம் வந்து பெறுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து பல போதனைகள் உண்டு. ஆமாதானுங்களே, பல போதனைகள். அதனாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்தது மட்டுமல்ல, ஒரு எதிரை போல பார்ப்பது உண்டு. ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு தங்களுடைய கருத்து தான், தங்களுடைய கோட்பாடு தான் சரி என்று சொல்லி வாதிட்டு பிரிந்து ஒரு விரோதியை போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Because of the baptism, the doctrine of baptism. Each church have their own understanding of the baptism. ஆமாதானே? இந்த ஞான ஸ்நானத்தை வைத்து ஆவியுள்ள சபை, ஆவி இல்லாத சபை என்றெல்லாம் பேசுவார்கள். இந்த கடைசி காலத்திலே எல்லாம் ஒரு சபைதான். ஆவியுள்ள சபை, ஆவி இல்லாத சபை அல்ல. ஏன்னா உலகத்தில் நடப்பதை காட்டிலும் இன்றைக்கு திருச்சபை, ஆவியுள்ள சபைகளிலும் சரி, ஆவி இல்லாத சபைன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. அது எப்படிப்பட்ட சபையா இருந்தாலும் மோசமாக இருக்கிறதை, நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பெயராலே என்னென்னவோ செய்கிறார்கள். கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார். என்ன ஞானஸ்நானம்? யோவான் ஸ்நானகன் என்ன ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்நானம். அப்ப இயேசுசாமி அங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவர் மனம் திரும்பணுமா? அவர் பாவம் செய்தவரா? பிறகு ஏன் அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அருமையானவர்களே, இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? சிலர் ஆவியில விளக்கம் கொடுப்பாங்க. அவங்களை கேட்கிறேன், இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? He's a sinless and why should he be baptized? And you mean Jesus need to repent and இயேசு மனம் திரும்பி ஏன்னா அவர் கொடுக்கறதே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக தான் கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் இயேசுசாமி வந்து எடுக்கணும்? அப்பயும் யோவான் தடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசுசாமி என்ன சொல்றாரு? ஐயா, நடக்க வேண்டியதை நடக்க வேண்டும், you allow, அப்படிதான் சொல்லுவார். அப்படி என்றால் இங்க ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு அடிப்படையாய் வைத்து இயேசுசாமி 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்தாரு, பெரியவராய் வந்து ஞானஸ்நானம் எடுத்தாரு, ஆகவே நாம் அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும் எல்லாம் பேசுவாங்க. சில சமயம் நம்முடைய போதகர்கள் எல்லாம் பேசுவதை நினைத்தால் வேதத்தில் இல்லாததை தாங்கள் ஒரு ரூட்டை போட்டு அந்த ரூட்டுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து நடத்துகிறார்கள். அருமையானவர்களே, வேதத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசு இங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆனால் இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிறப்பு பரிசுத்தம், எல்லாமே அவர் பரிசுத்தம். அவருடைய தேவனுடைய குமாரன்.
ஆனால் இந்த உலகத்தின் ஒழுங்குபடியா அல்லது எதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு, இதற்கு பதில் கண்டுபிடிச்சா இந்த ஞானஸ்தானத்திற்கான கோட்பாடுகள் அந்த இதெல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். ஆமாம், இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் பலவிதமான ஞானஸ்தான கோட்பாடுகளை பத்தி பேசி ஆராய்ச்சி செய்து ஆய்வு பண்ணி இதுதான் சரி அது சரியில்லை அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அருமையானவர்களே, ஏசாமி எங்கேயாவது ஞானஸ்தானத்தை பத்தி பேசியிருக்கிறாரா? சொல்லுங்க. பவுல் அங்கும் இங்கும் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆனால் எது முக்கியமோ, எது நமக்கு ஜீவனை கொடுக்கின்றது அதை மறந்துட்டு நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஏன் ஏசாமி ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதை நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து அவருக்கு மகிமையாய் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இதோ நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற நாங்கள் உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படட்டும், வழி நடத்துங்க. இந்த ஆவியின் கண்களை திறந்து உம்மை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரை நம்புவாயானால் நிச்சயமாக ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஞானஸ்நானம் இந்த உலகத்துக்கு நீ வைக்கிற ஒரு சாட்சி. Take care and God bless.